ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு எஃபெக்டிவான வெஜிடேரியன் டயட் சார்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க சார்ட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணக்கூடாது. என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது, நான் கொடுத்த லிஸ்ட்டை வச்சு என்னென்ன ஆப்ஷன்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குன்றதை இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பினச் வித் மஷ்ரூம் ஸ்டிர் ஃப்ரை. ஏதாச்சும் ஒரு கீரை, அது கூட மஷ்ரூம் சேர்த்து நமக்கு தேவையான சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் மினிமலாக போட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்கலாம். இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் சாய்ஸு. இதை வந்து 1 வீக்குக்கு 2 டைம்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கோகனட் ஃப்ளேவர் தோசை. இப்போது டெசிகேட்டட் கோகனட்ன்ட்டு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. தேங்காயை பதப்படுத்தி அதை வந்து ஒரு மாவு பக்குவத்தில் பேக்கெட்டாக போட்டு விற்கிறாங்க. அதில் வந்து நம்ம இட்லி தோசை மாவு மாதிரி அரைச்சி அதை தோசையாக செஞ்சு சாப்பிட்லாம். அது கூட சட்னி பார்த்தீங்கன்னா அவகேடோ சட்னி நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது வீக்லி ஒரு தடவை இல்லை 2 தடவை தாராளமாக பிரேக்ஃபாஸ்ட்காக எடுக்கலாம். மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தி. ஸ்மூத்தின்றது ஒரு கீரை, அது கூட நெல்லிக்காய், கருவேப்பிலை, மின்ட்டு, கொத்தமல்லி, ஜிஞ்சரு, லெமனு, இதுதான் ஸ்டாண்டர்டான இன்க்ரீடியன்ஸ். இதுதான் இது பெஸ்ட்டாக எந்த ஆப்ஷனுக்கு செட் ஆகும்னா முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு நெல்லிக்காய், கொஞ்சமாக லெமன் ஜூஸ் விட்டு உப்பு போட்டு ஒரு ஸ்மூத்தி மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் அதை ஃபில்டர் பண்ணி குடிச்சிங்கன்னா அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். உங்களுக்கு மதியம் பசியே எடுக்காது. எப்படி கோகனட் பவுடர் சொன்னனோ அதே மாதிரி ஆல்மண்ட் பவுடர் கிடைக்குது. ஆல்மண்ட் பவுடர் யூஸ் பண்ணி அதே மாதிரி தோசை இல்லைன்னா நீங்கள் பேன்கேக் மாதிரி செஞ்சு கூட சாப்பிட்லாம். அதே போல் வெஜிடேரியனை பொறுத்த வரைக்கும் எசென்ஷியலான ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா பன்னீர். நீங்கள் பன்னீரையும் தேங்காவையும் மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு இட்லி தோசை பேட்டர் மாதிரி நம்மளால் க்ரியேட் பண்ணி அதுலேயும் நம்ம தோசை சுட்டு சாப்பிட முடியும். இது எல்லாத்துக்குமே அடுத்தடுத்து நான் ரெசிபி கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இதை டேக் பண்ணுங்கள். அடுத்து லஞ்ச் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் ரைஸ் புலாவ். காலிஃப்ளவர் ரைஸ் புலாவ் வந்து நம்ம காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஸ்டீம் பண்ணி அது கிட்டத்தட்ட ஒரு ரைஸ் மாதிரியே ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அது கூட நம்ம வந்து ஒரு கீரையோ இல்லை வந்து பேலியோவில் என்ன நமக்கு அலவுடோ அந்த காய்கறிகளை வச்சு ஒரு சப்ஜி மாதிரியோ இல்லை ஒரு கிரேவி மாதிரியோ பண்ணி தாராளமாக அது கூட பேர் பண்ணி சாப்பிட்லாம். நீங்கள் ரைஸை மிஸ் பண்ண வேண்டிய தேவையே இதில் கிடையாது. அதே போல் தாராளமாக வெஜிடபிள் சூப் எடுக்கலாம். வெஜிடபிள் சூப்பை பொறுத்த வரைக்கும் 250 ml வெஜிடபிள் சூப் தாராளமாக எடுக்கலாம். அது கூட எனி அடிஷ்னல் வெஜிடபிள் உங்களுக்கு கண்டினியூஸாக எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கீரையை வந்து பேர் பண்ணிக்கலாம். கீரையும் கண்டினியூஸாக எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா பன்னீர் பேர் பண்ணிக்கலாம். இருக்கிற ஆப்ஷன்ஸை வச்சு எந்தெந்த ரெசிபியை வந்து நம்மளால் காம்பினேஷன் பண்ண முடியுமோ பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம். லஞ்சை பொறுத்த வரைக்கும் ரைஸ் ஆப்ஷன் ஒன்று தான். நீங்கள் ரைஸ் உங்களால் விட முடியாதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா காலிஃப்ளவர் ரைஸ் தான் ஒரே ஒரு ஆப்ஷன். காலிஃப்ளவர் ரைஸோட ரெசிபி நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அடிஷ்னலாக கண்டிப்பாக கீரை, மஷ்ரூம், பன்னீர், வெஜிடபிள்ஸ் இது 4த்தில் ரைஸ் வந்து நீங்கள் அந்த காலிஃப்ளவர் ரைஸ் டெய்லி கூட எடுத்துக்கலாம். அடிஷ்னலாக கீரையை வந்து உங்களால் எப்படி பேர் பண்ண முடியுமோ அப்படி பண்ணலாம். மஷ்ரூமை எப்படி பேர் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். பன்னீர் எப்படி பேர் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸை உங்களால் எப்படி பேர் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் நட்ஸ் எடுக்கலாம். நட்ஸ்னால் ஆல்மண்ட்ஸு கண்டிப்பாக எடுக்கலாம். ஆல்மண்ட்ஸ் வந்து ஒரு கை நிறையா எடுத்து அதை வந்து நம்ம வந்து ஸ்நாக்ஸாக ஈவினிங் எடுத்துக்கலாம். நீங்கள் அடிஷ்னலாக உங்களுக்கு நட்ஸ் எதாவது எடுக்கணும்னா நீங்கள் மாடரேட்டான வெயிட் இருந்தீங்கன்னா வால்நட்ஸும் பம்கின் சீட்ஸ் கூட நீங்கள் ஸ்நாக்ஸாக எடுக்கலாம். அதே மாதிரி மக்கானா கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். ரோஸ்டட் மக்கானா பாலியோவில் அலவுடு. நீங்கள் ரோஸ்டட் மக்கானா ஒரு ஸ்நாக்காக எடுக்கலாம். அதே போல் வெஜிடபிள் சிப்ஸு இப்போது இந்த ஏர் ஃப்ரையர்லாம் வந்துருச்சு இல்லையா, அதை யூஸ் பண்ணி எந்த ஒரு ஆயிலும் போடாமல் வெஜிடபிள் சிப்ஸு
அதையும் நான் வந்து அதோடைய ரெசிபியும் நான் போடுறேன். வெஜிடபிள் சிப்ஸை நம்ம தாராளமாக ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். நைட்டுக்கு அதே போல் 2-3 தோசை ஆப்ஷன் இருக்குது. கோகோனட்டையும் பன்னீரையும் கிளப் பண்ணி ஒரு தோசை மிக்ஸ் ரெடி பண்ணலாம். இல்லையா, ஆல்மண்ட் ஃப்ளாரை வச்சு ஒரு தோசை மிக்ஸ் ரெடி பண்ணலாம். கோகோனட் ஃப்ளாரை மட்டும் வச்சு ஒரு தோசை மிக்ஸ் ரெடி பண்ணலாம். கோகோனட் சட்னி தாராளமாக எடுத்துக்கலாம். அந்த சட்னிக்கு யூஸ் பண்ணுற பொட்டுக்கடலை யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வெறும் கோகோனட்டை மட்டும் யூஸ் பண்ணி கோகோனட்டை, கார்லிக்கு, பச்சை மிளகாய், உப்பு இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி தாராளமாக ஒரு சட்னி செஞ்சு இந்த தோசை கூட பேக் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு நைட் வந்து லைட் ஃபுட்டாக வேணும்னா நீங்கள் நைட்டு சூப் கூட எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப லேசியாக இருக்குது, என்னால் சூப்பும் பண்ண முடியாது, இந்த மாதிரி தோசாவும் என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னா தாராளமாக ஒரு அவகேடோ ஸ்மூத்தி எடுத்துக்கலாம். ஆல்மண்ட் மில்க் யூஸ் பண்ணலாம். ஆல்மண்ட் மில்க் யூஸ் பண்ணி அவகேடோ யூஸ் பண்ணி ஒரு ஸ்மூத்தி மாதிரி ரெடி பண்ணி நைட்டு டின்னராக எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்ன்றது நமக்கு வந்து தெளிவாக நான் கொடுத்துட்டேன். அதை கிளப் பண்ணி நம்மளால் எந்தெந்த ரெசிபிஸ் வந்து கொண்டு வர முடியுதோ நம்ம கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரெசிபியை மேக்ஸிமம் பிரேக் பண்ணாமல் எக்ஸஸாக ஆயிலோ மசாலாஸோ எக்ஸ்ட்ரா போடாமல் இதுக்குள்ளே நம்மளால் ஹெல்த்தியாக என்ன கன்சியூம் பண்ண முடியுமோ அதை மட்டும் நம்ம ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த வெயிட் லாஸ் டயட் வந்து 100% எஃபெக்டிவாக இருக்கும். எனக்கு இவ்வளோ விகரஸான டயட் சார்ட்லாம் வேண்டாம், எனக்கு மாடரேட்டாக நம்ம டெய்லியும் சாப்பிட்ற ஃபுட்டு மாதிரியே எனக்கு வந்து ஒரு டயட் சார்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வீடியோவில் ஒரு மாடரேட்டான, அதாவது நார்மலாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுற மாதிரி, நான் ஓவர் வெயிட்லாம் இல்லை, நான் கொஞ்சம் வந்து வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து நம்ம ஃபுட்டை என்னால் வந்து விட்டு கொடுக்க முடியாது, நான் நம்ம ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டே நான் வெயிட்டை குறைக்கணும்னா எப்படி வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக வெயிட் லாஸை வந்து எந்தெந்த ரெசிபிஸ் மூலயமா நம்ம கொண்டு போகலான்றத நாளைக்குமே வெஜிடேரியன் டயட் தான் இது. வந்து இன்றைக்கி சொல்கிறது வந்து எக்ஸ்ட்ரீம் டயட்டு, இது வந்து ஒரு மாடரேட்டான டயட்டு. யார் வேணாலும் அந்த டயட்டை ஃபாலோ பண்ணலாம். நம்ம தமிழ் ஃபுட்டையும் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதில் பேலன்ஸ்டு டயட்டும் போர்ஷன் கண்ட்ரோல் மட்டும்தான் கீ ரோல் ப்ளே பண்ண போகுது. அது முடிஞ்ச உடனே நம்ம இதே போல் நான்வெஜ் டயட்டையும் ஒரு செஷனாக பார்த்துடலாம். தொடர்ந்து நிறைய மேசிவான சப்போர்ட் கொடுத்துட்டு வரீங்க. இன்னும் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோஸை டேக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.